உலக அழிவை முன்கூட்டியே கணிக்கும் 3 கோவில்கள். 3வது இடத்துல யாகண்டி கோவில். உலக அழியறதுக்கு இந்த கோவிலுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது. ஆனா இந்த கோவிலுக்கு வெளியில இருக்கிற ஒரு நந்தி தான் இந்த உலக அழிவை கணிக்க போகுது. இந்த நந்தி பாத்தீங்கன்னா தினமும் வந்துட்டு வருது. இதை விட மர்மம் என்னன்னா, இந்த நந்தி ஒரு நாள் ஏந்திரிச்சு நிக்குமாமா. அப்படி ஏந்திரிச்சு நிற்கும் போது இந்த கலியுகம் முழுக்க அழிஞ்சு போயிருமா. அது மட்டும் இல்லாம இந்த உலகம் படிப்படியா அழிஞ்சு ஒட்டுமொத்த உலகமே சிதறிடும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கேதாரீஸ்வரர் கோயில். இந்த கோயில் ஒரு குகை கோயில். இந்த குகைக்குள்ள பார்த்தீங்கன்னா 4 தூண் இருக்கும். அது நடுவில் ஒரு சிவலிங்கம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 தூண்கள் இடிஞ்சு விழுந்திருக்கும். அது 3 உலகமே இதுக்கு முன்னாடி அழிஞ்சு போன உலகமாக சொல்லப்படுது. ஸோ மீதி இருக்கிற ஒரே உலகம் தான் இப்போ நான் வாழ்ந்துட்டு இருக்க உலகம். அதுதான் அந்த கலியுகம். அந்த தூண் எப்போ இடிஞ்சு விழுகுதோ அடுத்த நாளே இந்த உலகம் அழிய தொடங்கிறோம். முதல் இடத்துல கேரளா பத்மநாப சுவாமி கோவில். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா 6 அறைகளை மறைச்சு வச்சிருந்தாங்க. அதில் 5 அறைகளை திறந்து உலகத்திலே மிகப்பெரிய தங்க புதையிலையும் தங்க பொக்கிஷங்களையும் எடுத்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா திறக்கப்படாத 2வது கதவு, அதாவது பி அறை. ஸோ அந்த 2வது கதவு இன்ன வரைக்குமே திறக்கவில்லை. அந்த கதவு பார்க்க ரொம்பவே பயங்கரமாக ரொம்பவே ஸ்கேரியாக இருக்கும். அந்த கதவு முழுக்க பாம்புகளோட ஓவியம் இருக்குது. அதை நாகபந்த கதவுன்னு சொல்கிறாங்க. அந்த கதவை யாராலையுமே சாதாரணமாக திறக்க முடியாது. சரியான ஒரு பாடல் மூலிமா அந்த சரியான ஒரு முனிவர் சரியான இடத்துல நின்று சரியான நேரத்தில் சரியான சத்தத்தில் பாடினா மட்டும்தான் அந்த கதவு திறக்கும். அப்படியே அந்த கதவு திறந்தாலும் திறந்த மறு செகண்டே இந்த உலகம் அழிய தொடங்கிருமாமா. பல தடவை இந்த கதவை திறக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பாம்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து அவங்கள துரத்துனதாகவும், சிலருக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பாம்புகளோட சத்தம் கதவை திறக்கும் போது கேட்டதாகவும் சொல்கிறாங்க.